எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 11:15க்கு வந்து எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய கிளாக் வந்து 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டுங்க. ஸோ 11:15லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களுமே டெய்லியுமே ஹேண்ட் ரைட்டிங்க்கான ப்ராக்டிஸ் எடுங்க. அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து வரும். நல்லா ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். ஸோ கர்சிவ்லேயும் ப்ராக்டிஸ் எடுங்க. நார்மலாக ஹேண்ட் ரைட்டிங்லேயும் ப்ராக்டிஸ் எடுங்க. ஸோ கர்சிவ் வந்து எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எழுத வரும். அதனால தான் கர்சிவ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி சும்மா ஒரு வேர்ட் 2 வேர்டு எழுதி பார்த்தா போதும். ரொம்ப கூட ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. ஸோ பேசிக் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் தான் பண்ணணும். ஸோ பேசிக் வந்து நான் கற்றுக்கிட்டேன். பென்னில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கான டிப்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவிலே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கோட ஃபேவரட் பென்னை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேவரட் பென்னில் எழுதுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ப்ளேஸில் உட்காரணும். ஓகேவா? ஸோ அதனால் கம்ஃபர்டபுள் சிட் தான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். வந்து கம்ஃபர்டபுளான ப்ளேஸில் உட்காரணும். ஸோ உங்களுக்கு நோட் எந்த மாதிரி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நோட்டையும் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக வச்சா தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் க்ராஸாக வச்சு ரைட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் யுவர் ஃபேவரட் பென். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களோட ஃபேவரட் பென் எனக்கு இந்த பென்னு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபேவரட் பென்னை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எழுதுறதுக்கு. அதனால ஃபேவரட் பென் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டைல். ஸோ எப்படி எழுதுனா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுமோ அந்த ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வெரைட்டியாக ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வெரைட்டியாக ரைட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எனக்கு பிடிக்குது அப்படின்றமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஸ்டைல். இப்போ நான் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு சிலர் நேராக எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து கர்சிவில் எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்லாண்டிங்காக எழுதுவாங்க நார்மலாகவே. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். உங்களோட ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா க்ரிப்பு. ஓகேங்களா? ஸோ க்ரிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. ஸோ பென் எப்படி இருக்குன்னா ஒரு சிலர் இங்கே பிடிப்பாங்க, இங்கே பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக பிடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சா ரைட் பண்ண வருமோ அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பென் பிடிக்கிறதுலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கீப் கரெக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வேர்டு எழுதும்போதும் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுனாவே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்டர்ஸ் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் வந்து கேப் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் கேப் விட்டு எழுதாதீங்க. ஸோ வேர்ட்ஸ் கிட்ட கேப் விடும்போது கரெக்டாக விட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதுவே நான் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் கிட்ட கேப் நிறைய விட்டுருக்கேன். ஸோ இருந்தாலும் அவ்வளோவா தெரியல. இருந்தாலும் கேப்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் இன்னுமே பார்க்க அழகாக இருக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:15 இருக்கும். ட்ராயிங் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். க்ரையான்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனால தான் சும்மா இதுலேயும் வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங்க்காக என்னோடய ரூமில் போய் தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ ரூமோட ஜன்னல் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் மரம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மேலே வந்து காட்டுறேன், மாடி மேலே போய் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங்க்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஷாட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஷாட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால முன்னாடி வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இன்ஷாட் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ எந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ எல்லாம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டு ஸ்லோ பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வீடியோ ஜூமாக காட்டணுமோ அந்த இடத்துல ஜூம் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இருக்கறனால நான் இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குருவி வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அது வந்து ஜன்னலில் கொத்திகிட்ருக்கும் எப்போவுமே. ஸோ அழகாக இருக்கும். அப்புறம் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தோன்னா என் டேபிள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்படியே எல்லாம் போட்டபடியே கிடக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளியே போகிற ஒர்க் இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது காட்டல நான் உங்களுக்கு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துன்னா அப்படியே போட்டுருவேங்க. உடனுக்குடனே க்ளீன் பண்ண மாட்டேன், ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது மாதிரி கச்சக்கச்சன்னு இருந்ததுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். மைக்கெல்லாம் வந்து ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்பி டாலும் இங்கே தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் பண்ணதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு டைட்டில் டேக்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 3:30 கிட்டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டிலேருந்தே நான் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. ஸோ அங்கங்கே சின்ன கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியாத்தம் கங்கையம்மன் கோயில். ஓகேவா? ஸோ அங்கேருந்து சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ப்ளேஸ் அப்புறம் நேச்சராக இருக்கிற ப்ளேஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட சாங்கும் இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுதான் கோயில். க்ளோஸில் தான் இருக்குது. ஒரு 3:30 கிட்ட தான் போயிட்டுருந்தோம் இல்லையா, அதனால் க்ளோஸில் தான் இருக்குது கோயில். எனக்கு பிடிச்ச ப்ளேஸ் மட்டும் காட்டியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய வீடியோ, எல்லாமே வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கேட்ட சாங் வந்து நான் பாடிட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே வரமாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினமும் முகம் பார்த்து பூக்கும் பொது விடியாலும் தந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையலாம் நீதானே, ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசுரத்தாரேனே, உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. பாடியாச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு பாட தெரியாதுங்க, ஏதோ பாட தெரியும், சும்மா ஓரளவுக்கு பாடியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா கடைக்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5:30 கிட்ட கிளம்பிட்டோம். ஸோ 5:30 கிட்ட கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. அப்படியே மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லேசாக தூறல் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எங்களோட மாடி மேலேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது மொபைலில். ஸோ அதனால எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிளைமேட் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். என்னன்னே தெரியாது, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால கிளைமேட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மரமும் காட்டுறேன். ஸோ நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ ஸ்டடி டிப்ஸ் அப்புறம் ட்ராயிங் வீடியோஸ்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த மரம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.